முதல்ல டாப் 3 தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலத்தில் விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் வெடிச்சு சிதறின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நல்வாய்ப்பா விமானி உயிர் தப்பியிருக்காரு. திருப்புவனம் அருகே மூதாட்டி தனியாக வசிக்கும் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசின சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. புதுச்சேரியில் ஓடும் வேனில் கள்ளு சாராயம் குடித்துவிட்டு காவல் ஆய்வாளர் உட்பட போலீசார் கும்மாளம் போட்டதாக ஒரு வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதலாவதாக, சென்னைக்கு அருகே விமானப்படை விமானம் விழுந்து நொறுங்க பொதுமக்கள் பெரும் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் தண்டலம் அருகே இந்திய விமானப்படை விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் விமானப்படைக்கு சொந்தமான பிளாட்டஸ் PC-7 ரக பயிற்சி விமானம் இந்திய விமானப்படை விமானி மூலமாக தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து இயக்கப்பட்டது. உப்பளம் பகுதியில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் விமானம் சாய்ந்தபடி கீழே இறங்கி வர விமானி பாராசூட் மூலம் விமானத்திலிருந்து இணைப்பை துண்டித்து வெளியேறியுள்ளார். விமானம் உப்பளம் பகுதியில் கீழே விழுந்து சுக்கு நூறாக நொறுங்கியது. பயங்கர வெடி சத்தம் கேட்டு அதிர்ந்து போன உள்ளூர் மக்கள் விமானி பாராசூட்டில் பறந்து வருவதை பார்த்து அவரை காப்பாற்ற ஓடினர். ஒரு வழியாக காப்பாற்றப்பட்ட விமானி முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார். இந்த விபத்து குறித்து சம்பந்தப்பட்ட விமானியிடம் முறையான விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. விபத்து நிகழ்ந்த பகுதி உப்பளம் என்பதால் நல்வாய்ப்பாக எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை. விமானியிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவரும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் இளம்பெண் நடனமாடி ரீல்ஸ் பகிர்ந்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இளம்பெண் இதே போன்று நடனமாடிய போது கடும் எதிர்ப்பு எழுந்ததால் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டிருந்தார். மீண்டும் ஒருவர் கோவிலுக்குள் ரீல்ஸ் எடுத்து பகிர்ந்துள்ள நிலையில் இதுபோன்ற செயலை தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் ஓடும் வேனில் கள்ளு சாராயம் குடித்துவிட்டு காவல் ஆய்வாளர் உட்பட போலீசார் கும்மாளம் போட்டதாக ஒரு வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாம் காவல் ஆய்வாளர் ஆடல் அரசு மற்றும் இதர போலீசார் போக்சோ வழக்கு தொடர்பாக புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு வந்துள்ளனர். அவர்கள் மீண்டும் வேனில் ஏனாம் செல்லும் போது குடித்து கும்மாளம் அடித்தபடி சென்றதாக கூறப்படுகிறது. ஏனாமில் கள்ளு மற்றும் சாராய விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியிலேயே பாட்டிலாக வாங்கிக் கொண்டு சென்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் தாங்கள் குடித்தது கள் அல்ல
மோர் என ஏனாம் போலீசார் விளக்கம் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். நீண்ட தூர பயணம் என்பதால் மகிழ்ச்சியாக சென்ற வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்ட நிலையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போலீஸ்காரர் ஒருவர் தாங்கள் கள் அருந்தியபடி சென்றதாக வெளியிட்டுள்ளதாகவும் பாட்டிலில் இருந்தது என்ன என்பதை பரிசோதனை செய்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளனர். அப்போ ஐயப்ப பக்தர்லாம் என் கூட 2 பேர் இருந்தாங்க. அவங்க வர வழியில் அங்கேயே மோர் வாங்கி 2 பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் வர வழியில் பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி வந்தோம். அதை நான் தான் வீடியோ போஸ்ட் பண்ணேன் என்னுடைய குரூப்பில். அதை வேற யாரோ வேணும்னு மேலே உள்ள ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் அதை வேற மாதிரி மாற்றி சமூக வலைதளத்திலையும் பேப்பர்லையும் போட வச்சிருக்காங்க. சரியான தண்டனை வரணும். இதுல பாருங்க, இந்த மோர் தண்ணி இது அப்படியே ப்ரூஃப் இருக்கு. நாளைக்கு இதை கூட நீங்க எக்ஸாம் பண்ணி இது வாட்டரா கல்லான்னு கண்டுபிடிக்கலாம். முன்னாள் அதிமுக கவுன்சிலர் மனைவிய கார் டிரைவரே கத்தியால குத்தி கொலை பண்ண வழக்கில் பல திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு. விவாகரத்து தர மறுத்ததால் கட்டிய மனைவியை ஸ்கெட்ச் போட்டு கொன்ற பிரமுகரின் நாடகம் அம்பலமானது எப்படி? முதலாளி அம்மாவை டிரைவர் தான் கொலை செய்தது என கூறப்பட்ட நிலையில் தற்போது போலீசார் அந்த கவுன்சிலரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். கட்டிய மனைவியை டிரைவரை ஏவி கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் நாடகமாடியிருக்கிறார் இந்த கொடூர கவுன்சிலர். கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று கண்ணீர் விட்டு கதறியதெல்லாம் அப்பப்பா என்ன நடிப்பு! ஆஸ்கர் அவார்டுகளை அள்ளி தெளிக்கலாம். கொலை நடந்து ஒரு மாதத்திற்கு பின் உண்மை வெளிவந்தது எப்படி என்று தெரிந்து கொள்ள விசாரணையில் இறங்கினோம். கோவை மாவட்டம் தாளியூர் பகுதியைச் சேர்ந்தவர் கவி சரவணகுமார். 49 வயதாகும் இவர் ஒரு அதிமுக பிரமுகர். பெரியநாயக்கன்பாளையம் அருகே உள்ள பன்னீர்மடை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராகவும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலராகவும் இருந்துள்ளார். இவருக்கு மகேஸ்வரி என்கின்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் இவர்களது வீட்டில் கடந்த 15 ஆண்டுகளாக டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வடவள்ளி காவல் நிலையத்திற்கு சென்ற டிரைவர் சுரேஷ் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கவி சரவணகுமாரின் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டதாக கூறி சரணடைந்திருக்கிறார். இதனையடுத்து தடாகம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். அங்கே டிரைவர் சுரேஷ் சொன்னதைப் போலவே மகேஸ்வரி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். தொடர்ந்து சடலத்தை ஆய்வு செய்ததில் மகேஸ்வரிக்கு 7 இடத்தில் கத்தி குத்து விழுந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் மகேஸ்வரியின் சடலத்தை உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு சரணடைந்த கார் டிரைவர் சுரேஷை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் கவி சரவணகுமாருக்கு வேறு சில பெண்களுடன் பழக்கம் இருப்பதாகவும் அதற்கு டிரைவர் சுரேஷ் தான் காரணம் என மகேஸ்வரி சந்தேகித்து சண்டையிட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட தகராறில் முதலாளி அம்மாவை கொன்றதாகவும் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் டிரைவர் சுரேஷ். ஆனால் அந்த வாக்குமூலத்தில் நம்பிக்கை இல்லாத போலீசார் டிரைவர் சுரேஷிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். அதில்தான் டிரைவர் சுரேஷ் கூறிய அத்தனையும் பொய் வாக்குமூலம் என்றும் நடந்த கொலைக்கு சூத்திரதாரி மகேஸ்வரியின் கணவன் கவி சரவணகுமார் தான் என்றும் அம்பலமாகி இருக்கிறது. செங்கல் சூளை நடத்தி வந்த கவி சரவணகுமாருக்கு பல பெண்களுடன் தவறான உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கள்ளக்காதல் லீலைகள் ஒரு கட்டத்தில் மனைவி மகேஸ்வரிக்கு தெரியவர கணவனை கண்டித்திருக்கிறார். ஆனாலும் கவி சரவணகுமார் பெண்களுடனான உறவை முறித்துக் கொள்வதா இல்லை. இதனால் கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 வருடங்களாக தனித்தனியாக வசித்து வந்துள்ளனர்.
கவி சரவணகுமார் வடவள்ளியில் உள்ள ஒரு அபார்ட்மெண்டில் தங்கி அவருக்கு சொந்தமான செங்கல் சூளையை நிர்வகித்துள்ளார். அதே நேரம் தாளியூர் பகுதியில் உள்ள வீட்டில் மகேஸ்வரி பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார். இவர்கள் இருவருக்கும் சுரேஷ் தான் கார் டிரைவர். இந்த சூழலில்தான் கவி சரவணன் மனைவி மகேஸ்வரியிடம் விவாகரத்து தருமாறு தொடர்ந்து நச்சரித்து வந்துள்ளார். ஆனால் அதற்கு மகேஸ்வரி சம்மதிக்கவில்லை. இதனால் விவாகரத்து கொடுக்காத மனைவியை கொன்றுவிட துணிந்திருக்கிறார் கவி சரவணன். அதற்காக தன்னிடம் 15 ஆண்டுகளாக டிரைவராக பணிபுரியும் விசுவாசி சுரேஷை பகடையாக பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார். அதன்படி மனைவியை கொன்றுவிட்டால் வழக்கு செலவுகளையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள செங்கல் சேம்பரையும் தருவதாக சுரேஷிடம் ஆசை காட்டியிருக்கிறார். இதனை நம்பிய சுரேஷும் ஓனர் சொல்லே வேதவாக்கு என்று நினைத்து சம்பவத்தன்று வீட்டில் தனிமையில் இருந்த மகேஸ்வரியை கத்தியால் குத்தி கொடூரமாக கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இதனையடுத்து சுரேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தடாகம் காவல்துறையினர் கவி சரவணகுமாரையும் கைது செய்து இந்த வழக்கில் 2வது கொலை குற்றவாளியாக சேர்த்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியுள்ளனர். விவாகரத்து தர மறுத்த மனைவியை டிரைவரை ஏவி கொன்றுவிட்டு நாடகமாடிய முன்னாள் கவுன்சிலரின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மூதாட்டி தனியாக வசிக்கும் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசின சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருப்புவனம் அடுத்த கே பெத்தனே நந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 70 வயதான மூதாட்டி வீராயி வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். அவரது மகன்கள் வெளியூரில் உள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வீராயி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். வீட்டில் தனது மகன்கள் இல்லை என்றாலும் சாதுரியமாக செயல்பட்ட மூதாட்டி வேல் கம்பையெடு அருவா எடுத்துட்டு போ என சத்தமிட்டுள்ளார். இதனால் வீட்டில் ஆண்கள் இருப்பதாக எண்ணி குற்றவாளிகள் தெரித்து ஓடி உள்ளனர். நகையை பறிப்பதற்காக மர்ம நபர்கள் இந்த செயலில் ஈடுபட்டதாக வீராயியின் மகன் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பக்கத்தில் அதிமுக பிரமுகரை ஆட்டோ ஓட்டுநர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தக்கலை பிளாங்காலைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகியான செல்வராஜுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சதீஷ் என்பவருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சாலையில் நடந்து சென்ற செல்வராஜை சதீஷ் கட்டையால் கொடூரமாக தாக்கி இழுத்துச் சென்றுள்ளார். வலி தாங்க முடியாமல் செல்வராஜ் கையெடுத்து கும்பிட்டும் அவரை சதீஷ் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் செல்வராஜுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. நடு ரோட்ல காதல் மனைவிய கத்தியால கழுத்தறுத்து கொண்டு போட்டிருக்கிறாரு இங்க ஒரு கொடூர கணவன். சந்தேக சாத்தான் கணவனின் மனதில் புகுந்து அப்பாவி மனைவியின் உயிரை காவு வாங்கிய கதை இது. பட்ட பகலில் கையில் கத்தியோடு போலீசாரிடம் மல்லு கட்டி கொண்டிருக்கும் இந்த ப்ளூ சட்டையை பார்த்து சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். காதலித்து திருமணம் செய்த நர்ஸ் மனைவியை மருத்துவமனை வளாகத்தில் வைத்தே கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் இந்த கொடூரன். வேலைக்கு சென்று வீடு திரும்பிய மனைவியின் சோழியை முடித்துவிட்டு எஸ்கேப் ஆக முயன்றவரைதான் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர்.
ரத்தம் தெறிக்க பொதுவெளியில் நடந்த இந்த பகீர் சம்பவம்தான் இன்று ஒட்டுமொத்த ஆந்திராவையும் நடுங்க வைத்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் விஜயவாடா சூர்யாராவ் பேட்டையில் வசிப்பவர் தீபலா விஜய். 35 வயதான இவர் பவானிபுரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை மையத்தில் தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி 30 வயதான சரஸ்வதி அங்குள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நர்ஸாக வேலை செய்து வந்தார். இருவரும் காதலித்து கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. ஆனால் கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து தனித்தனியே வசித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சரஸ்வதியை வழிமறித்து பிரச்சனை செய்திருக்கிறார் விஜய். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியிருக்கிறது. உடனே விஜய் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரஸ்வதியின் தொண்டையில் குத்தி கழுத்தை அறுத்திருக்கிறார். வலி தாங்க முடியாமல் அலறி துடித்த சரஸ்வதியின் கதறல் சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் விஜயை தடுக்க முயன்றனர். ஆனால் அவர்களையும் கொன்றுவிடுவதாக விஜய் கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறார். இதனால் அச்சத்தில் யாரும் விஜயை தடுக்கவில்லை. அதனை சாதகமாக பயன்படுத்தி சரஸ்வதியை துள்ள துடிக்க கொன்று இரத்த வெள்ளத்தில் மிதக்கவிட்டு அங்கிருந்து தப்ப முயன்றுள்ளார். ஆனால் அதற்குள் ரோந்து பணியில் இருந்த போலீசார் தகவல் தெரிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து விஜயை மடக்கி பிடித்துள்ளனர். பின் சடலமாக கிடந்த சரஸ்வதியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விஜயை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்துள்ளனர். அப்போதுதான் நடந்த கொடூர கொலைக்கான காரணம் மனைவியின் நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆம், திருமணமான சில மாதங்களிலேயே மனைவி சரஸ்வதியின் நடத்தையில் சந்தேகப்பட்டுள்ளார் விஜய். சரஸ்வதிக்கு வேறு ஒருவருடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து தினமும் தகராறு செய்து வந்துள்ளார். இதனால் ஏற்பட்ட சண்டையிலேயே இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அடிக்கடி சரஸ்வதியை நேரில் சந்தித்து சேர்ந்து வாழ அழைத்திருக்கிறார் விஜய். ஆனால் அதற்கு சரஸ்வதி சம்மதிக்காததால் இப்படி கொடூரமாக கொன்று போட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சந்தேக சாத்தானுக்கு அடிமையாகி காதலித்து திருமணம் செய்த மனைவியை கணவனே கழுத்தை அறுத்து கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.